ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குறிஞ்சி மலர். ப்ரானில் நிறைய ரெசிபிஸ் பார்த்துருப்போம். ப்ரானை வச்சு இந்த மசாலா செஞ்சு பாருங்கள். வெறுமனே இந்த மசாலாவை தோசை, இட்லி, சப்பாத்திக்கு வச்சு சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? அடுப்பில் 1.5 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு 2 பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக பொடுசாக கட் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். பாதி வெந்ததுக்கப்புறமா ஒரு இனுக்கு கருவேப்பிலையை சேர்த்துக்கோங்க. சேர்த்து இதையும் நல்லா வதக்கிக்கோங்க. இது நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்க தான் நம்மளுக்கு கிரேவி நல்லா தொக்கு பதத்துக்கு கிடைக்கும். இது கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு நல்லா எண்ணெயில் வதங்கணும். வதங்கி இந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டுடைய ரா ஸ்மெல் போகட்டும். போகிறது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இது வதக்கும் போது நம்மளுக்கு பாத்திரத்தில் அடியில் பிடிக்கிறது மாதிரி இருக்கும். இது மாதிரி கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருங்க. இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா 2 பெரிய தக்காளியை பழுத்த தக்காளியாக சேர்த்துக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து இதையும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த தக்காளி, வெங்காயம் எல்லாமே ஒரு தொக்கு பதத்துக்கு வதங்கிறது வரைக்கும் நல்லா வதக்கிக்கிறணும். அப்போ தான் நம்மளுக்கு இந்த கிரேவி எண்ணெய் பிரிஞ்சு இதெல்லாம் நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு ஓரங்களெல்லாம் வரும். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து இது மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் இது வதங்கணும். பாருங்கள், இந்த மாதிரிக்கு வதங்கும் போது நல்ல எண்ணெயெல்லாம் தெரியுது பார்த்தீங்களா? இந்த மாதிரிக்கு நல்லா வதங்கணும். இது கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1 ஸ்பூன் கொத்தமல்லி பவுடர், 1/2 ஸ்பூன் சீரகம் தூள், 1/2 ஸ்பூன் சோம்பு தூள், 1 ஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரிக்கு வரட்டும். நல்லா தொக்கு பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க இந்த ப்ரான்ஸ் 1/2 கிலோ எடுத்துருக்கோம். அதையும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணணும். இப்படி மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும் போதையே இந்த ப்ரான்லேருந்து கொஞ்சம் தண்ணீர் விடும். குழம்பு மாதிரிக்கு வந்துடும் நம்மளுக்கு. இந்த ஸ்டேஜில் அடுப்பை நல்லா ஃபுல்லாக வச்சுக்கோங்க. ஃபுல்லாக வச்சு ஒரு 5 நிமிஷம் அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா இந்த தண்ணீர் கொஞ்சம் கம்மியாகி இந்த மாதிரிக்கு தொக்கு பதத்துக்கு வரும். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா குறிஞ்சி மலர் சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.